அத்தியாயம் 24 ஒரு அறியப்படாத சக்தி. மிருதன் முதலில் திருடனை பிடித்து அவனது சேமிப்பு வளையலின் முத்திரைகளை அவிழ்க்க கட்டாயப்படுத்தியபோது காலத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் பெண் காவல்துறை அதிகாரியும் அவரது குழுவினரும் திருடனின் இருப்பிடத்தை தேடுவதற்காக செயற்கைக்கோளை பயன்படுத்தி இன்னும் சென்று கொண்டிருந்தனர். பிரேஸ்லெட்டில் ஒரு துளி மானாவைச் செருகிய பிறகு கிட்டத்தட்ட உடனடியாக 2 பொருட்கள் அவரது கால்களுக்கு அருகில் தரையில் விழத் தொடங்கின. மற்ற தரப்பினர் தனது சேமிப்பு வளையலில் வைத்திருந்த ஏராளமான பொக்கிஷங்களை பார்த்து மிருதன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பெட்டகத்தில் உள்ள அனைத்தையும் திருடினாரா அல்லது ஏதாவது? மிருதன் தரையில் இருந்த பொருட்களை பார்த்து அமைதியாக ஆச்சரியத்துடன் யோசித்தான். அவனது ஆரம்ப ஆச்சரியத்திற்குப் பிறகு மிருதன் திடீரென்று தரையில் இருந்த பொருட்களை பிடிக்க குனிந்தான். உடனடியாக பொருட்களை மதிப்பிட்ட உடனேயே அவன் பார்த்ததைக் கண்டு அவன் குழப்பம் அடைந்தான். இது! அவன் ஆச்சரியத்துடன் முணுமுணுத்தான். தரையில் இருந்த ஒரு பொருளை மிருதன் எடுத்தவுடன் அவனது கணினித் திரையில் ஒரு அறிவிப்பு தோன்றியது. இது ஆச்சரியமல்ல, ஏனெனில் அவர்களின் உள்ளார்ந்த திறனை விழித்தெழுந்த அனைவரும் தங்கள் அமைப்புகள் மூலம் பொருட்களை மதிப்பிடும் திறனையும் பெற்றனர். எனவே மிருதன் முன்னால் உள்ள வெற்றிடத்தில் உள்ள பொருளின் விளக்கத்தை மட்டுமே பார்த்தான். ஏனெனில் அவன் செய்தது போல் அவனது கண்களுக்கு முன்னால் வெளிர் சிவப்பு, கிட்டத்தட்ட இளஞ்சிவப்பு நிற பேனலில் வெள்ளை நிறத்தில் உள்ள வாசக கோடுகள் தோன்றியதை அவனால் பார்க்க முடிந்தது. மக்கள் நீல நிற பேனல்கள் அல்லது மஞ்சள் பேனல்கள் இருப்பதாகச் சொல்வதை அவன் கேட்டிருந்தான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் வெளிர் சிவப்பு நிறமாக மாறிவிட்டார். மிருதன் இதில் கவனம் செலுத்தவில்லை. மேலும் தனது கண்களை உரையை நோக்கி தொடர்ந்து திருப்பினான். எக்கு டிராகன் ஆங் டாகர், அரைகலை பொருள், தரவரிசை இஎஸ், ஆயுத சொத்து பியர்ஸ் சி. விளக்கம்: அனைத்து வகையான உபகரணங்களையும் உருவாக்குவதில் சிறந்து விளங்கும் மிகவும் திறமையான மனிதர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயர்தர ஆயுதம். இந்த கத்தி தரநிலை எக்கு நண்டு திராகனின் கோரை பற்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அதன் பயங்கரமான கடிக்கும் திறன்களுக்குப் பெயர் பெற்றது. இதனால் திராகனின் கோரை பற்களின் தனித்துவமான பண்பு எந்த தடையையும் ஊடுருவிச் செல்லும் திறன். ஹோலி ஷிட்! ஒரு ரேங்க் கத்தியா? மிருதன் அதிர்ச்சியில் கத்தினான். இந்த கண்டுபிடிப்பு அவனுக்கு எதிர்பாராதது. ஆனால் காவல்துறையினர் இந்த கொள்ளையனை எப்படி தொடர்ந்து துரத்துகிறார்கள் என்பதைப் பற்றி யோசித்தபோது அவர்களின் விடாமுயற்சிக்கான காரணத்தை அவன் இறுதியாக புரிந்து கொண்டார். தர ஆயுதங்கள் அவ்வளவு அதிகமாக இல்லை, குறிப்பாக ஒரு மனித கைவினைஞரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் அது தர ஆயுதம் என்றும் அது ஒரு அரைகலைப் பொருள் என்றும் கூடச் சொல்லப்படுகிறது என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். கலைப்பொருட்களின் நன்மை என்னவென்றால் அவை ஆயுதச் சொத்தின் வடிவத்தில் தனித்துவமான திறன்கள் அல்லது திறன்களைக் கொண்டிருந்தன. ஒரு அரை கலைப்பொருள். ஒரு கலைப்பொருள் என்பது நிலவரையிலோ அல்லது வாயில்களிலோ மட்டுமே காணக்கூடிய விஷயங்கள். பொதுவாக இந்த வகையான ஆயுதத்தைப் பெற நீங்கள் அதைப் பெறுவதற்கு முன்பு பாஸ் அல்லது அரக்கர்களின் தலைவரை தோற்கடிக்க வேண்டும். அரக்கர்களின் தலைவர் வழக்கமாக இந்த பக்கத்தை ஆக்கிரமிக்கும்போது அவர்களின் சொந்த உலகத்திலிருந்து சில கலைப்பொருட்களை எடுத்துச் செல்கிறார். மேலும் அவை வெவ்வேறு அளவுகள், வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளில் வந்தன. சில கலைப்பொருட்கள் சில கூறுகளின் மீது கட்டுப்பாட்டை வழங்குகின்றன, மற்றவை உங்கள் ஒட்டுமொத்த வலிமையை அல்லது சில புள்ளிவிவரங்களை அதிகரிக்கின்றன, மேலும் சில அவற்றின் சொந்த தனித்துவமான திறன்களைக் கொண்டுள்ளன. எப்படியிருந்தாலும் அவை மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் பணத்துடன் கூட பெறுவது கடினம். பொதுவாக ஒருவர் அத்தகைய பொருளையோ அல்லது உபகரணங்களையோ அதற்கு சமமான அல்லது பிற விலைமதிப்பற்ற வளங்களை வர்த்தகம் செய்வதன் மூலம் மட்டுமே பெற முடியும். எனவே ஒரு அரை கலைப்பொருள் எவ்வளவு செலவாகும் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். அது ஒரு அரை கலைப்பொருள் மட்டுமே என்றாலும் அது இன்னும் சீதர ஆயுதச் சொத்தை பியர்ஸ் கொண்டிருந்தது. அது சீதர ஆயுதச் சொத்து என்பதால் அதை குறைத்து மதிப்பிட முடியாது, ஏனெனில் அது எந்த போரின் முடிவையும் எளிதில் தீர்மானிக்க முடியும். மிருதனின் சிந்தனை திரும்பியது. பின்னர் அவன் தரையில் மீதமுள்ள பொருட்களை விரைவாக பார்த்தான். அவனது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது. அவன் எக்கினால் ஆனது போல் தோன்றிய வித்தியாசமான வடிவமைப்பைக் கொண்ட மற்றொரு கத்தியை எடுத்தான். உடனடியாக அவன் கண்களுக்கு முன்பாக கத்தியின் விளக்கத்துடன் கூடிய ஒளிரும் வாசக வரிகள் தோன்றின. ஸ்டீல் டிராகன் கிரா டாகர், தரவரிசை ஆயுத சொத்து, எதுவுமில்லை. விளக்கம்: மிகவும் திறமையான மனித கைவினைஞரால் வடிவமைக்கப்பட்ட உயர்தர ஆயுதம்.
இந்த கத்தியில் எந்த பண்புகளும் இல்லை, ஆனால் மானாவை சேர்க்கும்போது எந்த இயக்கையும் வெட்டிச் சாய்க்கும் அழிவுகரமான திறன் கொண்டது. மிருதன் இதை அதிகம் யோசிக்காமல் உடனே கீழே போட்டுவிட்டான். அது சுவாரஸ்யமாக இல்லாதது போல் தெரியவில்லை, உண்மையில் அது ஒரு அற்புதமான ஆயுதம்தான். ஆனால் இப்போது அந்த எஸ்தர குத்துவாளை பார்த்த பிறகு, இப்போதைக்கு இந்த ஆயுதத்தைப் பார்க்க அவனால் கவலைப்பட முடியவில்லை. அவன் பார்வை திரும்பியது, அவன் ஒரு நீல நிறப் புத்தகத்தை, அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால், முன் அட்டையில் சில வார்த்தைகள் எழுதப்பட்ட ஒரு கையேட்டைப் பிடித்தான். மிருதன் அதை எடுத்த தருணத்தில், அவனுக்கு முன்னால் இருந்த திரையில் உரை வரிகள் மின்னின, இந்த கையேட்டின் விவரங்களை வெளிப்படுத்தின. வெற்றிட ரிப்ளிங் பஞ்ச் நுட்பம். தரவரிசை. வகை. தற்காப்புக் கலை நுட்பம். விளக்கம். உங்கள் எதிரியின் மீது தேர்ச்சி பெறும்போது அழிவுகரமான அதிர்ச்சி அலைகளை அனுப்பும் திறன்களைக் கொண்ட கைமுஷ்டி நுட்பங்களின் தொகுப்பு. அதன் உச்சத்தில், நீங்கள் ஒரே அடியில் நேரடியாக எலும்புகளை உடைத்து, உங்கள் எதிரியின் உள் உறுப்புகளை வெடிக்கச் செய்யலாம். இந்த கைமுஷ்டி நுட்பங்களில் 3 நிலைகள் உள்ளன, அதாவது வெற்றிட முஷ்டி தாக்குதல், வெற்றிட அலை முஷ்டி தாக்குதல், வெற்றிட சிற்றலை முஷ்டி தாக்குதல். இது ஒரு பயங்கரமான குத்து நுட்பம். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் எலும்புகளை கூட உடைக்க முடியும். எவ்வளவு அற்புதம்! நான் நிச்சயமாக இந்த முஷ்டி நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கரமான முஷ்டி நுட்பத்தை அவன் கையில் எடுத்ததாக நினைக்க, இந்த திருடனுக்கு நிச்சயமாகத் தெரியும். துரதிருஷ்டவசமாக, நீ என்னைச் சந்தித்தாய், அதனால் விரைவில் எல்லாம் என்னுடையதாகிவிடும் என்று மிருதன் ஒரு வெற்றிகரமான புன்னகையுடன் கூறினான். அவன் நீல நிற கையேட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு இன்னொரு பொருளை எடுத்தான். அதுவும் கிழிந்த தோற்றத்துடன் கூடிய ஒரு கையேடு. இந்த முறை என்ன அற்புதமான நுட்பமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே மிருதன் அதை எடுத்தான். விரைவில் அது அவன் கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது. காணப்படாத வாள் கலை, இரகசிய கலை. தரவரிசை. ஏஸ். வகை. ஓரியண்டல் வாள் நுட்பம். விளக்கம். அழியாத சாகுபடி வகை உலகத்திலிருந்து தோன்றிய வாள் நுட்பங்களின் தொகுப்பு. இந்த வாள் நுட்பங்கள் வாள் பற்றிய புரிதல் உச்சத்தை எட்டிய ஒரு வாள் நிபுணரால் உருவாக்கப்பட்டன. இதனால் விதிமுறையை மீறியது. வாள் நுட்பங்களைப் பொறுத்தவரை அவர்கள் தங்கள் உலகில் வலிமையானவர்கள் என்று கூறலாம். இருப்பினும் இந்த வாள் நுட்பங்களின் தொகுப்பை அதன் கருத்தாக்கத்திற்கு பிறகு யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் இந்த வாள் நுட்பங்களை உருவாக்கியவர் ஏற்கனவே ஒரு அழியாதவராக உயர்ந்துவிட்டார். எனவே வழிகாட்டுதலை பெற யாரும் இல்லை. எனவே இந்த வாள் கலை பயனற்றதாக கருதப்பட்டது. அடடா! இன்னொரு ரேங்க் ஐட்டம். ஒரு ரேங்க் டெக்னிக் பூட் பண்ணனும். இது உண்மையிலேயே என் அதிர்ஷ்டமான நாள். ஹாஹாஹா! நுட்பத்தின் ரேங்கை பார்த்ததும் மிருதன் மகிழ்ச்சியடைந்து, மீதமுள்ள விளக்கத்தை மட்டும் கவனமாக இப்படித்தான். இருப்பினும் வழக்கத்திற்கு மாறாக விளக்கப் பிரிவின் கீழ் திடீரென்று மற்றொரு அறிவிப்பு தோன்றியது. நினைவூட்டல். இந்த வாள் கலை 4 வாள் நுட்பங்களாக தொகுக்கப்பட்ட ஒரு இரகசிய கலை. அதாவது இந்த குறிப்பிட்ட வாள் கலைக்கு 4 வடிவங்கள் உள்ளன. மேலும் அது பின்வருமாறு. தெரியும் வாள் தாக்குதல். முதல் வடிவம். மாயை வாள் தாக்குதல். இரண்டாம் வடிவம். இரட்டை மாய வாள் தாக்குதல். மூன்றாம் வடிவம். காணப்படாத வாள் தாக்குதல். இறுதி வடிவம். எனக்கு புரிகிறது. 4 வடிவங்கள் உள்ளன, இல்லையா? ஆனாலும் நான் வாளை பயன்படுத்துவேனா? நுட்பம் அற்புதமாக இருந்தாலும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக என் கைமுட்டியை பயன்படுத்தி சண்டையிடுவதை நான் எப்போதும் கற்பனை செய்கிறேன். சரி, இப்போதைக்கு நான் அதை வைத்திருக்கிறேன். ஒருவேளை எதிர்காலத்தில் என் மனதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த எஸ்தரவாள் கலையின் விவரங்களை படித்ததும் மிருதன் முணுமுணுத்தார். இப்போ புரிஞ்சுது. இது ஒரு வாள் கலையாத்தான் இருக்கணும். ஏன்னா இது 4 வாள் நுட்பங்களைக் கொண்டது. இந்த கிழிந்த புத்தகத்தை ஒதுக்கி வைத்த பிறகு மிருதன் திரும்பி ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்தான். அந்த பொருளின் தோற்றம் மிகவும் பரிச்சயமானது. மேலும் அது உண்மையில் இந்த கொள்ளைக்காரனால் திருடப்பட வேண்டிய ஒன்றா என்று மிருதன் சந்தேகிக்கத் தொடங்கினான். இருப்பினும் அடுத்து அவன் கண்டது அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவனுக்கு முன்னால் இருந்த திரையில் உரைவரிகள் மின்னின. இரட்டை திரும்புதலை பிரதிபலிக்கும் கண்ணாடி. கலைப்பொருள். தரவரிசை. பழம்பெரும். ஆயுத சொத்து. இரட்டை பிரதிபலிப்புகள். விளக்கம். இது ஒரு மாயாஜால வகை உலகில் இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த கலைப்பொருள். இது எதிராளியிடமிருந்து பெரும் தாக்குதல்களை விட 2 மடங்கு அதிகமாக உறிஞ்சி பிரதிபலிக்கும் திறன் கொண்டது. இது செயல்பட மாணவை பயன்படுத்த வேண்டும்.
ஆனால் இதற்கு பயனரின் சொந்த மானா அவசியமில்லை. அதன் செயல்பாட்டிற்கு மாற்றாக மாயா படிகங்களை பயன்படுத்தலாம். இது ஒரு கலைப்பொருள். இது ஒரு ஆடம்பரமான வடிவமைப்பு கொண்ட ஒரு சாதாரண கண்ணாடி என்று நான் நினைத்தேன். அதற்கு பதிலாக இது ஒரு கலைப்பொருளாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டேன். இது ஒரு புகழ்பெற்ற தரவரிசை கலைப்பொருள். ஒரு தர உபகரணத்தை கூட மிஞ்சும். அடக்கமான கண்ணாடி ஒரு கலைப்பொருளாக மாறியதைக் கண்டதும் மிருதன் பயத்தில் இருந்து குதித்தார். அவன் விரைவில் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு கண்ணாடியை கீழே வைக்கப் போகும்போது திடீர் மாற்றம் ஏற்பட்டது. எச்சரிக்கை! அமைப்புடன் இணைப்பை ஏற்படுத்த ஒரு அறியப்படாத சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த அறியப்படாத சக்தியின் அபாய அளவை தீர்மானித்தல். தயவு செய்து காத்திருங்கள். இது என்ன ஆச்சு? தனது வெளிர் சிவப்பு நிற பலகத்தில் இருந்த வாசகம் வெள்ளை நிற வாசகத்திற்கு பதிலாக இரத்தச் சிவப்பு நிற வாசகமாக மாறியதைக் கண்ட மிருதன் அதிர்ச்சியில் முணுமுணுத்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு திரையில் ஒரு புதிய அறிவிப்பு தோன்றியது. மிருதனை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் பகுப்பாய்வில் இந்த அறியப்படாத சக்தியின் காரணிகளை அமைப்பு தீர்மானித்து பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. என்ன ஆச்சு? மிருதன் சந்தேகத்துடன் கேட்டான். தெரியாத சக்தி அமைப்புடன் ஒத்திசைக்க முயற்சிக்கிறது. குறிப்பு: இந்த ஒத்திசைவு கணினியில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். இந்த மாற்றத்தை நீங்கள் அனுமதிப்பீர்களா? கவனம்: ஹோஸ்ட் மறுத்தால் இந்த அறியப்படாத சக்தி கணினியுடன் வலுக்கட்டாயமாக ஒத்திசைக்கப்படலாம். உண்மையில் என்ன நடக்கிறது? ஏதோ அறியப்படாத சக்தி என்னுடைய தனிப்பயனாக்க அமைப்புடன் ஒத்திசைக்க முயற்சிப்பதாகவும், இந்த அறியப்படாத சக்திக்கு எதிராக உங்களால் எதிர்க்க முடியாது என்றும், அதன் வகையான ஊடுருவலை நான் புறக்கணித்தால் அது பதிலுக்கு வலுக்கட்டாயமாக ஒத்திசைக்கப்படலாம் என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள். எனவே அதற்கு பதிலாக அதை அனுமதிப்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. அமைப்பின் தூண்டுதலுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை மிருதன் மீண்டும் வலியுறுத்தினார். அந்த அமைப்பு அவனது கேள்விக்கு ஒரு சிறிய பதிலை மட்டுமே அளித்தது.